ஃப்ரைட் ரைஸ் போறீங்களா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போறீங்க. எத்தனை மணி கடை இருக்கும்? ஃபுல் டே 24 ஹவர்ஸ் ஓப்பனா? ஓ 24 ஹவர்ஸ் ஓப்பன் கடையெல்லாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிறைய கடைகள், பல கடைகள், அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் நிறைய கடைகள் இருக்கு. மாத்திராங்கிறது பெரிய ஊர் போல இருக்கு. நிறைய பஸ் அங்கே ஓடிட்டு இருக்கு. வாட் இஸ் திஸ்? டொபாக்கோ. ஓ புகையில. ஓகே ஓகே. இதான் ரிசர்ட் பிரிஞ்சால். கத்திரிக்காய்னா? இவ்வளோ பெருசா இருக்கு. நல்லா பெருசா இது. எங்க இருந்து வருது ஆக்சுவலா? அது இது ஃபுல்லா கடை தான். என்ன ஃபுல்லா நிறைய கடை அடைச்சிட்டாருங்க. திறக்குது இல்லையா? பிசினஸ் குறைவு தான் கொஞ்சம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டைல் இன் தமிழ். இப்போ நம்ம கொலம்போல இருக்கிற ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அங்கே தாங்க வந்திருக்கோம். ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் வந்து நிறைய கடைகள் முன்னாடி இருந்ததான், இப்போ ஒரு சில கடைகள் தான் இருக்குது. இது வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷன் கொலம்போல நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களை நம்ம இப்போ கொலம்போல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. இந்த மார்க்கெட்டை நைட்டு ஒரு 12-1 மணிக்கு வந்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக இருக்குங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட் இருக்கும். நைட் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த இடத்துல. இப்போது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடங்கள்ல இப்போ நம்ம கொலம்போல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இல்லை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த இடத்துல இங்கே தான் நேற்று நைட்டு வந்து பஸ்ஸில் பக்கத்தில் இறக்கி விட்டாங்க. நைட்டு ஒரு 3 மணி இருக்குங்க இறங்கி. ஸோ அப்போ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ரூமுக்கு போனோம். 4 மணி ஆச்சு. பக்கம் தான் ரூம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நான் தங்கியிருக்கிற ரூமு. ஸோ ஆட்டோவில் வரணும்னா எங்களுக்கு வந்து 200 ஸ்ரீலங்கன் மணி சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ பையன் கூட சேர்ந்து இப்போ கொஞ்சம் அப்படி ஈவினிங் டைம் ஆச்சுங்க. ஈவினிங் ஒரு 6 o'clock ஆச்சு. 6 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கொலம்போ கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ஏதாச்சும் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சில மார்க்கெட்லாம், ஒரு சில கடைகள், இல்லைனா அப்புறம் ஒரு சில ஏரியாவில் போய் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதெல்லாம் நான் உங்ககிட்ட காட்டுறேங்க. பயங்கர பரபரப்பாக இருக்கும். கொலம்போ இல்லை ஸ்ரீலங்காவே பரபரப்பாக இருக்குங்க. ஏன்னா எல்லாரும் ஆஃபீஸ் 5 மணிக்கு விட்டுருவாங்க. மேக்ஸிமம் 5 o'clock ஆஃபீஸ் விட்டுரும். ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி 3 மணிக்கெலாம் விட்டுரும். ஸோ 5 o'clock எல்லாரும் ஆஃபீஸ் முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. பயங்கர பரபரப்பான ஒரு பீக் ஹவர்ஸ்னே சொல்லலாம். அந்த 5 hours 4:30 5:30 வரைக்கும் பயங்கரமாக பீக் ஹவர்ஸாக இருக்கும். 7 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊரே அடங்கிடும். ஊரே அடங்கி போகும். ஒரு சில கடைகள் தான் வந்து 7 மணிக்கு மேலே இருக்கும். நைட் கடையில் நைட்டு ஒரு சில கடைகள் தான் திறந்துருப்பாங்க. அப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டீ சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கே வந்து 150 ஸ்ரீலங்கன் மணி. நைட் என்ன சாப்பிட்டீங்கன்னா 200 ஸ்ரீலங்கன் மணி வாங்குவாங்க. ஸ்ரீலங்கன் ருபீஸ் வாங்குவாங்க. ஏன்னா நைட் டைம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதா ஒரு சிகரெட் வந்து இங்கே 150 ருபீஸ். இங்கே 150 ருபீஸ் ஒரு சிகரெட் நார்மலாக. அதே நீங்கள் வந்துட்டு நைட் டைம் வாங்கினா 200 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா 50 ரூபா வாங்குவாங்க. ஸோ எனக்கு பின்னாடி அந்த லோட்டஸ் டவர் தெரிவிப்பாங்க. லோட்டஸ் டவருக்கு நாளைக்கு போகலான்னு இருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வச்சு லோட்டஸ் டவர் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி டைம் இருந்தால் அதே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ரைஸ் இப்போ நான் வந்து அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் ஒரு கடையில் சாப்பிட வந்தோம். இங்கே வந்து எல்லா ஐட்டம் கிடைக்கிது. எனக்கு 2 பெப்சி கொடுங்க, ஒரு கேக் கொடுங்க. கேக் சொல்லியாச்சு, அவரை சொல்லியாச்சு. ஸோ இங்கே ஜூஸ்லாம் இருக்குது. நைட்டு வரை நம்ம அழுத்து கடை போகலான்னு இருக்காங்க. நைட் நிறைய ஓப்பன் ஆகாது. இங்கே சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே விற்கிறாங்க. இப்போ கூட புரோட்டாலாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. நைட்டு தான். நான் இந்தியா தானா? இந்தியாவில் சென்னையில். இங்கே வந்துட்டு ஃபோர்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த சிட்டி ரெஸ்டாரண்ட் இல்லை, நான் இந்தியாவில் தான் வேலை பார்க்குறேன். ஆமாம், சும்மா சுற்றி பார்க்க வந்தோம். சரி சரி. ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கு. இல்லை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பரோட்டாலாம் என்னென்ன பரோட்டா இருக்கு? வீச்சு பரோட்டா அந்த மாதிரிலாம் போடுவீங்க? ஓ முட்டை பரோட்டா எல்லாமே போடுவீங்க. சரி சரி சரி. ஓகே. எப்படி பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில்? நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆமாம், கூட்டம் வர ஏரியா. நைட் எத்தனை மணி கடை இருக்கும்? ஃபுல் டே 24 hours ஓப்பனா? ஓ 24 hours ஓப்பன் கடையெல்லாம். சூப்பருங்க. பரவாயில்ல. நைட்டு ஃபுல்லாக இருக்கும் கடை. சூப்பர். என்ன போடுறீங்க அடுத்து? ஃப்ரைட் ரைஸ் போடுறீங்களா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் போடுங்க. சூப்பர். ஓகே. சரி. இது இப்போ மணி 6 தானே. அது பசிக்கல. இப்போ தான் சாப்பிட்ற இதாக இருக்கு. சரி. ஆமாம், யூடியூப் சேனல் ஸ்டைல் தமிழ். நியூரலியா போயிட்டு இப்போ தான் நீ தான் வந்தோம் காலையில். நேற்று அங்கே தான் இருந்தோம். அப்படியா? நீங்கள் நோரலியாவா? ஓகே. சரி. நீ சாப்பிட்றா. லைட்டாக கூட டேஸ்ட் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கா? சாப்பிடு. சென்னை தான். மெயின் சிட்டி தான்.
இப்போ பெப்சிலாம் இங்கே எல்லா கடையும் 100 ரூபா தான் பெப்சி. நான் வருவேன் அடிக்கடி வருவேன் ஸ்ரீலங்காவுக்கு. என்னன்னா சாரி கொண்டு வருவா? ஆமா நிறைய பேர் சொன்னாங்க சாரிலாம் கொண்டு டக்குன்னு வாங்கிப்பாங்க வேஸ்டிலாம் அப்படின்னு. ஓகே ஓகே நான் வர நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரேன் முடிஞ்சா. சரிங்க நான் வரத யூடியூப்காக வரேன் வீடியோ எடுக்க வரேன் தானே. அப்படியா சரி சரி. ஸோ வேஸ்டி சேலையெல்லாம் கொண்டு தான் இங்கே நல்லா விற்கிற சேல் பண்ணுறாங்க நீங்கள். சூப்பருங்க. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா பெப்சி கோக்கை விட வாட்டர் பாட்டில் விலை அதிகம் தாங்க. ரைஸ் இந்த ஃப்ளோட்டிங் பாருங்கள் பஸ் எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டுருக்கு. நைட்டு ஒரு ஈவினிங் 5 o'clock மேலாம் அந்த ஒரு சில ஏரியாலாம் பயங்கர என்ன நம்ம ரொம்ப தொங்கிட்டுலாம் போக மாட்டாங்க, நார்மலாக போகும் பஸ்ஸு. எல்லாம் வேலை முடிச்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இந்த டைமில். இது ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஆப்போசிட் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டேஷன். நிறைய பேர்த்து கேட்ட இது என்ன பஸ் ஸ்டேஷன்னா பேட்டா பஸ் ஸ்டேஷனுங்கிறாங்க. அந்த பக்கம் ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து வெளியூருக்கு போகிற பஸ் ஸ்டேஷன் போல இருக்குங்க. கொழும்பு ப்ரோ ஆக்சுவலி இது லோக்கல் பஸ் ஸ்டேஷன். இது லோக்கல் பஸ் ஸ்டேஷன் தமிழ் தாங்க. லோக்கல் பஸ் ஸ்டேஷன்னா நார்மல் பஸ் ஸ்டேஷன், பெரிய ஊருக்கு போகிற பஸ் ஸ்டேஷன். அது ஊருக்கு போகிற வெளியூருக்கு போகிற பஸ் ஸ்டேஷனா? இன்கேஸ் ஏர்போர்ட்டுக்கு போனால் வந்து எங்கே போய் ஏறணும்? ஓ அந்த அந்த வேன் அந்த மாதிரி போகும். லாஸ்ட்ல அந்த பக்கம் மார்க்கெட் அந்த பக்கம் தானே இருக்கு. கடைகள்லாம் அந்த பக்கம். சரி சரி ஏர்போர்ட் பஸ் அங்கே தான் வரும். ஓகே ஓகே தேங்க்யூ பிரதர். நீங்கள் எங்க இந்த ஊர் தானா? அம்பாலா. சரி ஓகே தேங்க்யூ பிரதர். இது வந்து வெளியூர் போகிற பஸ் தாங்க இது பேட்டால இருக்கிறார். நான் வந்து கண்டி போகிறதுக்கு அந்த பக்கம் இறங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு போன வருஷம் வந்தப்போ ஏறி போனது. அது வந்து பஸ் ஸ்டேஷன். இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் உட்காந்து டீ கடையில் கூட வந்து ஹோட்டலில் கூட தம் அடிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ பஸ்ஸு வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கு. கொழம்போட பஸ்ஸெல்லாம் இப்படி தாங்க இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிறைய கடைகள், பல கடைகள், அப்புறம் ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் நிறைய கடைகள் இருக்கு. சாக்லேட் சாப்பியா? ஆமாம் தான் ஆகணும். ஆப்பிள் கொத்து தம்புங்க. இங்கே ஆப்பிள் கொஞ்சம் பரவாயில்ல, சீப்பாக தான் இருக்குது இந்த பக்கம்லாம். இந்த மாதிரி நிறைய வரிசையாக தெருக்கடைகள் நிறையா இருக்குங்க. இங்கே தான் பந்து மாதிரி இருக்கிறாங்க ஃபுல். முக்கால்வாசி இங்கே சிங்களர்கள் வந்து ரோல் மாதிரி சாப்பிட்றாங்க. பப்ஸு ஹாட் டாக் அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க. இந்த ஐட்டம் தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. கத்திக்கிட்டே நம்ம கூட கத்துவாங்களா, வா வா பொடின்னு அது மாதிரி எடுத்துட்டுருவாங்க. இதெல்லாம் டிரைவர் ஃபோன் பேசிட்டு ஓட்டுவாங்க, கட்டுப்பாடே கிடையாது. நானே பஸ்ஸில் போப்பேன், ஃபோன் பேசிக்கிட்டே தான் ஓட்டுவாங்க. நான் அந்த ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரைவர், இந்த பஸ்ஸோட டிரைவர் வந்து ஃபோன் பேசிகிட்டே தான் போகிறாரு. அது இன்னும் ஃபோன் பேசிட்டு தான் போகிறாரு. வெளியூருக்கு போகிறதா இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் கூப்பிடுவாங்க. ஏசி பஸ் இருக்குது. ஆனால் கொலம்போவில் வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸே கிடையாதுங்க, ஒன்லி செமி ஸ்லீப்பர் மட்டும்தான். இந்த மாதிரி செமி ஸ்லீப்பர் மாத்திராங்க பெரிய ஊர் போல இருக்கு. நிறைய பஸ் அங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கு. பெரிய பஸ்ல வெளியூர் போகிற பஸ்லாம் ஏசி பஸ் கூட இங்கே தாங்க வருது. நீங்கள் வெளியூர் போனால் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஆப்போசிட்டில் இருக்கிற, இன்கேஸ் நீங்கள் வெளியூர் வந்து வர்றீங்க, நீங்கள் ஸ்ரீலங்கா கூட வேறு எந்த ஊருக்கு போனால் கூட ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஆப்போசிட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் வந்து ஏறுங்க. இதுதான் வந்து இந்த பஸ் சூப்பராக இருக்கு. மாத்திரை வா நான் போனதுல வந்து இது வேறு நிறைய வித்தியாசம் இருக்குடா. பஸ் கொழும்பு டு இது மாத்திரா தான் நிறைய பஸ் இருக்குது. எல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு இங்கே பக்கத்தில் ஏடிஎம்லாம் காசு எடுத்துகிட்டு இருக்காங்க. டிக்கெட் கவுண்டர்லாம் நிறையா இருக்குங்க இங்கே. ஏன்னா பஸ்ஸில் எடுத்துக்கலாம். பஸ்ஸு ரொம்ப கச ரொம்ப கூட்டமாலாம் போக மாட்டுறாங்க. ஸோ ஒரு சில சிட்டி பஸ் பக்கத்து ஊருக்கு போகிறதா நின்று போகிறாங்க. அதுவும் அவங்க நின்று போகிற மாதிரிலாம் இல்லை, நடுவில் 2 சீட்டு நடுவில் ஒரு சீட் மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி மினி வேன் நிறையா போகுதுங்க, ஏசி பஸ். நான் அப்புறம் நிறையா ஊர்களுக்கு இதில் தான் நான் ட்ராவல் பண்ணேன் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். பேட்டா பஸ் ஸ்டேஷனு சூப்பராக இருக்குது. பஸ் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும்
ஊருக்கு போகலாமா எங்கேயாச்சும்? இந்தியாவுக்கு போயிடலாமா? ஆ, நாளைக்கு போகலாமா? அதான் போகணும்னு ஆசைப்படுறான் ஊருக்கு. அப்படிலாம் இல்லை, அவனுக்கு வந்து இருக்கணும். இன்னும் நேற்றே சொல்லியிருந்தான் துவாராளியில் இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலான்னு இருந்தான். வேணாண்ணா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஏரியா பேர் என்னன்னா மாமாட்டா கோட்டை கோட்டை அது. பேட்டாங்கிறது இதுதான். பேட்டா அதான் மவா வரம்ப பார்த்தேன். மவாட்டாவா ஏரியா பேர் மரவாட்டம். MAWA தான் வந்து பேர். மாவட்டு அது இந்த பக்கம் இதுதானே? ஓ இது இங்கே தானே? ஓகே சரிண்ணா சார். இது ஃபோர்ட் தாங்க ஆக்சுவலாக. ஃபோர்ட்டு பேட்டாங்கிறது அந்த ஏரியாவை வந்து பேட்டாம்பாங்கல்ல அது மாதிரி. பேட்டன்னா கடத்தரு. அது சேஃப்டியாக கிடையாது. இங்கே வெளியில் வர கொஞ்சம் பஸ்னா நீங்கள் பஸ் அங்கே தானே வருது. போகிறதுல போ போயிலா ஏய். ஸோ இங்கெல்லாம் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டு போவாங்க. கைஸ் இது வந்து பேட்டாவில் இருக்கிற ஒரு காய்கறி மார்க்கெட் மாதிரி இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது ஃபோர்ட்டில். இதுனா புகையிலையா அது? கேட்பா நான் சார் வாட் இஸ் திஸ் சார்? எக்ஸ்கியூஸ் வாட் இஸ் திஸ்? டொபாக்கோவா? டொபாக்கோ. ஓ புகையில. ஓகே ஓகே. ஸோ இது வந்து டொபாக்கோங்க. இப்போ புகையில அப்படி விற்கிறாங்க. வெத்தலை இல்லையே. ராடா? ஓ ராடா. ஓ ஸோ வெத்தலை பீடா எல்லாமே விற்கிறாங்க இங்கே. ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. நிறையா இதெல்லாம் இருக்குதுங்க. செடிகளில் கீரைகள் இதெல்லாம். ஓ கருவாடு. கருவாடாண்ணா அதெல்லாம்? கருவாடு. ஓகே சார். வாழைக்காய், வாழைத்தண்டு, இது சின்ன பலாப்பழம் மாதிரி இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு. இது என்னது? ரெசிப்ட் பிரிஞ்சால் கத்திரிக்காய்ண்ணா? இவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குது. எங்கேருந்துண்ணா வருது ஆக்சுவலாக? அது நாட்டு பக்கம் வந்து வருதா? ஓ சரி சரி. நாட்டு பக்கம்னா எது? ஓகே ஓகே. வெளியூர் வந்து வருதாங்க இங்கே. ரொம்ப நிறைய கடைகள் இருக்குது. நிறைய நம்ம காய்கறிஸ் எல்லாமே கிடைக்குது. தக்காளி பாருங்க. நம்ம ஊரில் இப்போ தக்காளி விலை பயங்கரமாக இருக்குது. பச்சை மிளகா, இது வந்துட்டு குடமிளகா மாதிரி இருக்குது. குடமிளகா லைட் மஞ்சள் இருக்குது பச்சை. நம்ம அது வந்து வெண்டிக்காய், பீன்ஸு, பாகக்காய், கத்திரிக்காய். இதுக்குள்ள கத்திரிக்காய் தான் வித்தியாசமாக இருக்குது. கத்திரிக்காய் நம்ம ஊர் கத்திரிக்காய் மாதிரி நீளமாக இருக்குது கத்திரிக்காய்ங்க. ஸோ கத்திரிக்காய் பிடிக்கிறோம்லாம் வச்சா ஒரு சட்டி பத்தாது போல இருக்கே. ரொம்ப ஸ்மைல் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லவங்க இங்கே இருக்கிற மக்கள். ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் மக்கள் எல்லாமே ரொம்ப நல்லவங்க. பப்பாளி. ஓ இந்த ஃபுட் வித்தியாசமாக இருக்கு. மேடம் வாட் இஸ் திஸ் மேடம்? தம்பலா. இந்த ஃபுட் பேர் தம்பலா. இதுதான் பாவக்காய் மாதிரியே இருக்குது. இது வந்து சொரக்காய். இது தண்ணி காய் சொல்லுவாங்க. சொரக்காய் தான் நினைக்கிறேன். கருவேப்பிலாம் இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதெல்லாம் கீரை வகைகள் எல்லாமே. ஓ ஸ்கூல் முடிச்சு அப்படியே அம்மா கொடுத்துறாங்க இப்போ ஷாப்பிங் பசங்களெல்லாம். இங்கே நிறைய காய்கறி கிடைக்குதுங்க. தக்காளிலாம் 3 முறை இறங்கிருக்கு. இதுதான் வந்து நைட்டு அந்த பக்கமும் நிறைய கடைகள் இருக்கும். அதுவும் நைட் மார்க்கெட் வாங்க. காய்கறி தான் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்து ஊர்லேருந்து இறங்கும் பார்த்தீங்களா? இப்போ மதுரை சிம்மக்கல் பக்கம்லாம் இருக்குது. இறங்கும். அது மாதிரி இங்கே வந்துட்டு இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த கோயில் இருக்குது. எந்த பக்கம் போகணும்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம். என்னதுடா? ஓ வாட்டர் மெலனா? அது வாட்டர் மெலன் ரொம்ப குட்டியாக இருக்கா? ஆமாடா வாட்டர் மெலனு. அது வந்து எப்படி இருக்குங்க ஐயானும் போது அது வந்து கப்பக்கிழங்கு. வந்துட்டு வீட்டுக்கு காய்கறிங்க ரேட்டு கம்மி போல இருக்கு. மற்ற இடங்களை விட இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேட்டு கம்மி.
எல்லாம் எலுமிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா 250 கிராம் 180 ரூபா, 180 ஸ்ரீலங்கன் மணி. அப்படின்னா நம்ம ஊர் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட 60 ரூபா கிட்ட வருது. 50 ரூபா 60 ரூபா வருது. அரை கிலோ எலுமிச்சம்பழம். நம்ம ஊரில் எவ்வளோ தெரியல. ஏதாவது முட்டைகோஸ் கட்டிட்டு இருக்காரு. ஹாய். முட்டைகோஸ் கிலோ போட்டாப்புல. இந்த கொத்தமல்லி அப்படியே நம்ம உணவு பழக்கம் தான் இங்கே. ஆனால் வந்து வெஜிடேரியனே கிடைக்குமா? இவ்வளோ வெஜ்ஜு காய்கள்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு வெஜ்ஜு ஹோட்டல் இல்லை. யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெஜிடேரியன்ஸ் ஹோட்டல் சமையலை வந்து சமைச்சு கொடுங்க வந்து ஒரு நாள் ஆச்சு எனக்கு. ஆலமரம் சூப்பர். கொரோனா மாதிரி இருக்கா? இது வந்து நம்ம ஊரே கிடைக்க முடியாது, தெரில, சாப்பிட்டது கிடையாதுப்பா. இந்த கையெல்லாம் நல்ல நல்ல காய் தான் எல்லாமே. அவ்வளோதான் மார்க்கெட்டு. அப்படியே அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பேக் சைடுங்க இந்த கடை. இந்த இதெல்லாம் வாழைப்பழம். இதெல்லாம் வந்துட்டு வாழைப்பழம், எல்லா வகையான வாழைப்பழம் இருக்குங்க. செவ்வாழை இருக்குது. செவ்வாழைலாம் சைஸ் சின்னதாக இருக்குது. நாட்டுப்பழம், ரஸ்தாளி எல்லாமே இருக்குது. பழங்களும் கிடைக்கிது இந்த இடத்துல. வாழைப்பழம் மட்டும் தான் நம்ம வந்து ஒரு சில பழங்கள் இங்கே கிடைக்கிது. ஆப்பிள் பழம் அதெல்லாம் இங்கே பார்க்கல. ஸோ அதெல்லாம் வேறு ஏரியாவில் கிடைக்கும் போல இருக்குது. ஆக்சுவலாக காய்கறி மார்க்கெட்டு. காய்கறி மார்க்கெட்டு பாருங்கள் எப்படி இது எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இது டைமிங் என்ன டைமிங்? காலையில் 4 o'clock. ஈவினிங் வந்து 10 o'clock வரைக்கும் இருக்குமா? ஓ, இந்த கடை இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் 4 மணிக்கு ஓப்பன் ஆகுமா, நைட்டு 10 மணி வரையும் ஓப்பனில் இருக்குமாங்க. கொஞ்சம் அப்படின்னு அது கொஞ்சம் இடத்துல அந்த இடத்துல நைட் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது நைட்டு 12 மணிக்கு. ஸோ காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸ்ரீலங்காவில். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா பெருசுங்க. கடைகள் கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் ஈவினிங் டைமில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காந்து ஜாலியாக டைம் பண்ணிட்டு இருப்பாங்க. கொழம்பு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளோட்டிங் மார்க்கெட் முன்னாடி நல்லா இருந்தாதாங்க. இது இப்போ வந்து நிறைய கடையில் மூடிட்டாங்க. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாங்க. நிறைய போட்டில் நிற்கிது பாருங்கள். அப்படியே போட்டில் போயிட்டே ஷாப்பிங் பண்ணலாமா. மேக்ஸிமம் இங்கே வந்து ஃபுட் ஐட்டம் நிறையா கிடைக்குங்க. இப்போ வாட்டர்லாம் வந்து அப்படியே கண்டாமினேட்டட் ஆகி கிடக்கு. ப்ளூ அப்படியே பார்த்தா பச்சை பசேன்னு இருக்குது. பாசம் பிடிச்சி கிடக்கு தண்ணிக்கெல்லாம். நல்லா பயங்கர க்ரீனிஸாக தெரியுது. இப்படியும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். ஸோ அங்கே பக்கம் ஒரு சில கடைகள்லாம் இருக்குது. இப்படி சுற்றி அப்படி நம்ம அந்த பக்கம் போகலாங்க. என் போட்டிங் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல இருக்குது. போட்டிங் கிடையாது. கடையெல்லாம் இருக்குது, ஆனால் கடை எதுவுமே திறக்காமல் இருக்குது. கீழெல்லாம் வுட்டில் அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஹோட்டல்லாம் ஓடிட்டு இந்த மாதிரி சாப்பாடுலாம் பரவாயில்ல. பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சந்தை ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஸோ இது எல்லாம் ஃபுட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இல்லை கம்மி தான், நார்மல் ஒரு 500 350 தான் இருக்குது. அடுத்த கடையெல்லாம் வீடெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அங்கே நிறையா அது அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் நைட்டு வரையும் இருக்குங்க. நைட்டு 4-5 மணி வரை இருக்குமா அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ போட்லாம் நிற்கிது இந்த இடத்துல. ரைஸ் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ தாங்க ஒரு ட்ரெயின் ஒன்று கிராஸ் பண்ணி போச்சு. இந்த கடைகள் வந்து ஒரு கைவிட்டு என்ன பார்த்தா ஒரு 5-6 கடைகள் தான் இருக்குது. எல்லாமே வந்து சாப்பாடு கடைகளாக தான் இருக்குது. ஸோ நிறைய கடைகள் நீங்கள் வியாபாரம் ஒருத்தர் கேட்டேன், ஏங்க கடையில் எல்லாமே வியாபாரம்லாம் அந்தளவு இல்லைங்க, அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய கடைகளை. சும்மா வச்சு யார் வாடகை கொடுப்பா அப்படின்னு நிறைய கடையில் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ ஏற்ற மாதிரிலாம் நிறைய மார்க்கெட் கடைகள் நிறையா இருந்துச்சாங்க. எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட் நீங்கள் வந்துட்டு சும்மா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு நல்ல இடம் தாங்க கொழம்புல. சிட்டி பக்கத்தில், நல்லா ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த இது இருக்குது. பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எல்லா பஸ்ஸும் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொழம்புல 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எந்த பஸ் ஸ்டாண்டில் ஏறி எங்கே போகணுன்னு. ஸோ இது வந்து பேட்டாங்கிறது கடத்தெரு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. பேட்டா இந்த ஏரியா வந்து பேட்டா. இங்கே வந்து எல்லாமே மேக்ஸிமம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் வாங்குறதுக்கும் இந்த இடத்துக்கு நிறையா வருவாங்க. நிறைய பஸ் ஸ்டேஷன் வெளியூருக்கு போகணுன்னா இங்கே தான் வந்து பஸ் ஏறும். மொத்தம் 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்கான் பக்கத்தில். ஸோ எனக்கே நான் ஒவ்வொரு ஊருக்கும் போகிறதுக்கும் இந்த 2-3 தடவை போன தடவை வந்தப்போலாம் ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஆக்சுவலாக இப்போ கண்டி போகிறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டில் மாறி போனோம். எனக்கே கன்ஃபியூஸ் ஆச்சு. எல்லாம் ஒரே பஸ் ஸ்டாண்ட் பேர் சொல்லுவாங்க, மாறி இருக்குது. கீழே பார்த்துனடா, கீழே அந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது கால்கி மாட்டிக்காமல். ஸோ போட்டிங் சர்வீஸ்லாம் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. போட்லாம் வந்து துரு பிடிச்சி அப்படியே கிடக்கு. அங்கெல்லாம் 2 போட்லாம் கவுந்து கிடக்கு. நல்லா இருக்கும்ல அப்படியே போட்டில் உட்காந்துட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே அப்படி ஷாப்பிங் பண்ணுறது.
தாய்லாண்டில் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருப்பேன் பாருங்கள். தாய்லாந்து எபிசோடையும் பாருங்கள். அது ஆக்சுவலாக ஒரு 6 months 7 months முன்னாடி போயிட்டு வந்தோம் தாய்லாண்டுக்கு. இங்கே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கடைகள் இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் ஒரு சில கடைகள் திறந்துருக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய கடைகள் அடைச்சிருக்குங்க. இல்லைன்னா அந்த வரையும் போகுது. சின்ன சின்ன கடைகள் இருக்காது. எப்படி தான் இங்கே வியாபாரமே எதுவுமே இருக்காது நிறைய இந்த கடைகள்லாம் மேக்ஸிமம் எந்த ஒரு ஸோ அங்கே வேற போகுது, அந்த பக்கம் வேற போகுது கடை. நம்ம ஃபஸ்ட்டு அந்த பக்கம் வரையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பவும் அப்படி சுற்றி இந்த பக்கம் வந்தாங்க. சரௌண்டிங் நல்ல ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் ஆக்சுவலாக. ஆனால் வந்து செயல் இல்லாமல் இருக்குது. அந்தளவுக்கு செயல்பாடு இல்லாமல் இருக்குது. ஒருத்தர்கிட்ட பேசினேன், கடைக்காரர் சொன்னார் யாருக்குமே நல்ல வியாபாரமே இல்லைங்க, சும்மா ஏதோ சரியாக இல்லைங்க அப்படின்னாங்க. இதே நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் சென்னை பக்கம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், வியாபாரம் பிச்சுக்கும். இப்போ நம்ம கிண்டியில் கூட திறந்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு கீழே ஒரு ட்ரெயின் போகுது. அதாவது ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனு. வரிசையாக அந்த பக்கம் கடை ஒரு சில கடைகள் இருக்குது. இது சொல்ல வந்தேன், சென்னையிலேருந்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட்டம் குமிஞ்சு இருக்கும், பயங்கரமாக வியாபாரம் பார்க்கலாம். கடை வாடகை கிடைக்கலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்தளவுக்கு காஸ்ட்லியாக இருக்கும் சென்னை பக்கம்லாம். ஏன்னா அந்தளவுக்கு போட்டி போட்டு கடை ஓப்பன் பண்ணுவாங்க, மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஓ அண்ணா அந்த பக்கம் போகலாமா? அந்த பக்கம் போகிறது எப்படி போகிறது? சுற்றி தான் போகணுமா? கோயில் இருக்கு நான் பக்கத்தில், எப்படி போகிறது? இப்படி போய் தான் போகணுமா? இப்படி போய் தான் போகணும். என்ன கோயில் ஆக்சுவலாக? முருகன் கோயில். ஆனால் இப்படி சுற்றி தான் போகணும். ஏன்னா பார்த்தேன், கோயில் கோபுரம் தெரிஞ்சது. தெரியல. லாங்கானா தூரமா பக்கமா? தூரமா? இந்த முருகன் கோயில், இந்த முருகன் கோயில் காமிச்சதா? எவ்வளோ? 120. சரி சரி. என்ன ஸ்டாப்பு? ஓகே ஓகே. கிட்ட. சரி சரி. சரி சரி. சரி சரி சரி. பாத்துக்க, வெளியே போய் கேட்டுக்கிறேன், முடிஞ்சா போறேன் நான் கோயிலுக்கு. ஓகே ஓகே. கிட்ட. சரி சரி. ஓ சரி சரி. ஓகேண்ணா ஓகேண்ணா. பாலத்தை தானே அடுத்த சரிண்ணா சார். ஓகே, தேங்க்யூண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இது ஃபுல்லாக கடை தான் என்ன? ஃபுல்லாக நிறைய கடை அடைச்சிட்டாருங்க. திறக்குது இல்லையா? பிஸ்னஸ் குறைவு தான் கொஞ்சம். சரி சரி. ஓகே, தேங்க்யூ. யாரை கேட்டாலும் அந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில கடைகள்லாம் ஃபாரினர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நிறைய கடைகள் வந்து சில கடைகள் திறந்துருக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க வந்து சாப்பிட்றத. சிசிடிவி கேமரா கடையெல்லாம் இருக்குங்க. கிளாஸ் இந்த ஏரியாவை பார்க்க கொஞ்சம் நல்லா கிளாஸாக தான் இருக்குது ஏரியா பார்க்குறதுக்கு. இப்படி ஒரு பாதை போகுது. நம்ம ஒன்வே தான், அந்த பக்கம் போக முடியாது. ஒன்லி ரைட் சைடு மட்டும் தான். இந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் போனாலும் ரைட் சைடு ரோடு தான், அப்படி தான் வெளியே போக முடியும். பூனை வருதுடா. இதெல்லாம் இருக்குது. எல்லாம் மேக்ஸிமம் சின்ன சின்ன கடையில் இருந்தாலும் ட்ரெஸ் கடையிலேருந்து சாப்பாடு கடையோடு எல்லாமே இங்கே இருக்குங்க. ரைஸ் அங்கே இந்த இடத்துல பாருங்கள், டெஸ்டா பேக் ஹவுஸ்ன்னு இருக்குது. இது நல்லாயிருக்கும், அப்படி பார்க்குறதுக்கு நல்லா அப்படி மிதக்கிற மாதிரி இருக்குது கடையெல்லாம். அந்த கடையை பார்த்தீங்கன்னா அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்குது, ஃபீல் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பூச்செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன். இதே கூட ஒரு போட் வடிவில் தான் வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, நிறைய கடைகள்லாம் கேட்டால் வியாபாரம் இல்லைங்கிறாங்க. பாவம், என்ன பண்ணுறது. இப்படியே வந்தால் நம்ம அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டும் பேட்டா பஸ் ஸ்டாண்ட் தான். ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுங்க, 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க பேட்டாவில்.
இந்த இடத்துல நிறைய கடைகள் இருந்ததுங்க. முன்னாடி நான் போன வருஷம் வந்தப்பலாம் நிறைய கடைகள் இருந்தது. இப்போ எந்த கடையும் அந்த அளவுக்கு காணாங்க. இப்போ நான் இங்கே தான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஏர்போர்ட் போகிறதுக்கு இங்கே தான் பஸ் ஏறினேன்னு நினைக்கிறேன். கழுத்துரா பனாதுரா கொலம்போ. இங்கே தான் வந்து நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கொலம்போ வந்தால் கரெக்டாக உங்களை வந்து இந்த இடத்துல தான் இறக்கிடுவாங்க. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வாசலில் தான் இறக்கிடுவாங்க. எந்த பஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. என்னோட ஹோட்டல் ரூமுக்கு இந்த பக்கம் போகலாம், ஷார்ட்கட் இருக்குது. ஓ இப்படி தான் போகணும். சரி, இன்னைக்கு நைட்டு சரி எந்த பக்கம் போகிறோம்? இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பக்கத்துலேயே தாங்க ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தெரியுது கோயில் ஒன்று, கோபுரம் காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து கோபுரம் தெரியுது, கோயில் கோபுரம் தெரியுது. பார்க்கலாம், அங்கேயும் போயிட்டு வரலாம் முடிஞ்சா டைம் இருந்தால் கண்டிப்பாக.